செந்தமிழ்நாட்டு செம்மொழி மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எஸ்ஐஆர் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்ஐஆர்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பிஎல்ஓ பிளாக் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாரு. ப்ளஸ் உங்களோட ஓட்டர் ஐடி கொடுங்க, வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. நமக்கு அதை பற்றி பெருசாக விவரங்கள் எதுவும் தெரியாமல் மேனுவலாக பண்ணியிருப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எஸ்ஐஆர் பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். அதாவது வாக்குச்சாவடியில் யாராலுக்கெல்லாம் ஓட்டிங் இருக்கோ அது அவங்களோட வாக்காளர் விவரங்களை சரிபார்க்கும் முறை தான் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2025 பீகாரில் முதல் முறையாக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதோட கண்டினியூஷனாக இந்தியாவில் இருக்க 12 மாநிலங்களில் இப்போ வந்து எஸ்ஐஆர் வந்து போயிட்டுருக்கு. இதில் தமிழ்நாடும் ஒன்று. தமிழ்நாட்டில் முதல் முறையாக 2002 to 2005 அந்த பீரியடில் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து 37 தொகுதியில் வந்து மேற்கொண்டாங்க. அப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சியும் இருந்திருக்கு. பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி எலெக்ஷன் கமிஷன் இந்தியா வந்து எந்த நேரத்திலும் எந்த மாநிலத்தோட வாக்காளர் பட்டியலை வேணால் வந்து சரிபார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போது நம்ம எதுக்காக எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த சிறப்பு தீவிர திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா குறிப்பாக முதல் காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அர்பனைசேஷன், நகரமயமாக்கல் மூலமாக சில வந்து டபுள் ஓட்டிங் அல்லது டியூப்ளிகேட் ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபரோட பெயர் வாக்காளர் பட்டியலில் பல முறை இடம்பெற்றிருக்கும் அல்லது பதிவாகி இருக்கும். அதை சரிபார்த்து டியூப்ளிகேட் போலியான பதிவை நீக்கம் செய்யணும். அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இறந்தவர்களோட ஓட்டிங்கை க்ளீனப் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்சை சரி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள். செகண்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு குடியேறி இருக்க வெளிநாட்டவர்களோட ஓட்டிங்கை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்பான இன்ஃபர்மேட்டிக்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பபாய்.